ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரை பண்ணலாம் வாங்க. நம்ம இன்றைக்கி என்ன ட்ரை பண்ண போகிறோம் அப்படின்னா, வெண்டைக்காய் புளிக்குழம்பு எப்படி வைக்கலாம் அப்படிங்கிறதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெண்டைக்காய் வாஷ் பண்ணி தலைப்பகுதியும் வால் பகுதியும் வந்து கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கிறோம். ஒரு எலுமிச்சப்பழம் அளவு சைஸ் வந்து புளி வந்து ஊற போட்டு வச்சுருக்கிறோம். அப்புறம் உருளைக்கிழங்கு வந்து நீல வாக்கில் வந்து கட் பண்ணி வச்சுக்கலாம். பூண்டு வந்து ஒரு 10 to 15 பல் பூண்டு வந்து தொலி உரிச்சு வச்சுக்கலாம். தக்காளி வந்து ஒரு 2 தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுக்கிறோம். சின்ன வெங்காயம் வந்து ஒரு கைப்பிடி அளவு வந்து உரிச்சு வச்சுருக்கிறோம். அப்புறம் தேங்காயும் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறோம். இப்போ வந்து மிக்சியில் வந்து தேங்காவையும் வெங்காயம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு 1.5 ஸ்பூன் வந்து ஜீரகம் வந்து சேர்த்து நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கலாம். துருத்துருன்னு இல்லாமல் நல்லா பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ வந்து குழம்பு வைக்கிற பாத்திரத்தில் அந்த பேஸ்ட்டை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ அது கூட வந்து ஒரு 2 ஸ்பூன் வந்து மிளகாத்தூளும் அப்புறம் ஒரு 3 ஸ்பூன் வந்து மல்லித்தூளும் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அது கூட புளி ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து ஃபில்டர் பண்ணி அது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ குழம்புக்கு தேவையான அளவு வந்து தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு வந்து நம்ம ஸ்டவ்வில் வந்து வச்சுக்கலாம். குழம்பு வந்து கொதிக்கட்டும். அதுக்கு இடையில வந்து நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஒரு வாணலியில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெண்டைக்காவை சேர்த்து கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்து நல்லா வதக்குங்க. அது வந்து நல்லா வந்து அதோட வளவளப்பு தன்மை வந்து போகிற வரைக்கும் நல்லா வந்து நம்ம வதக்கிக்கணும். அப்பப்போ நம்ம குழம்பு செக் பண்ணிக்கலாம். குழம்பு பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ அது கூட வந்து நம்ம வந்து காய்கறிகள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை தான் ஆட் பண்ண போகிறோம். தக்காளி வந்து ஆட் பண்ணிக்கிட்டோம். அப்புறம் பூண்டு வந்து ஆட் பண்ணிக்கிறோம். அப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கையும் ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு தடவை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. குழம்புக்கு தேவையான அளவு வந்து உப்பும் சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இந்த சைடு வந்து நம்ம வந்து பாருங்கள் வெண்டைக்காய் வந்து நல்லா வறுத்தாச்சு. இப்போ அதை வந்து நம்ம வந்து குழம்புக்குள்ளே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு காய்கறி எல்லாம் நல்லா வெந்து வரட்டும். அது வரைக்கும் நம்ம வந்து ஸ்டவ்வை வந்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு குழம்பு வந்து நல்லா கொதிக்க விடலாம். ஒரு 15 மினிட்ஸ் கழித்து பார்க்கலாம். பாருங்கள் காய்கறி எல்லாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ குழம்பு வந்து நம்ம தாளிச்சிக்கலாம். வாணலியில் வந்து ஒரு 2 ஸ்பூன் வந்து எண்ணெய் விட்டு 1 ஸ்பூன் வந்து கடுகு, 1 ஸ்பூன் வந்து வெந்தயம், அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நல்லா வறுத்து விட்டுக்கலாம். இது நல்லா வறுத்ததுக்கப்புறம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை வந்து அதில் சேர்த்து அதையும் நல்லா வறுத்துக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகணும். கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் அதை வந்து நம்ம வந்து குழம்புல வந்து ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க புளிக்குழம்பு. நீங்களும் இந்த வெண்டைக்காய் புளிக்குழம்பை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.